வணக்கம். 12th ஹிஸ்ட்ரி வால்யூம் 1 யூனிட் 7 தான் பார்க்க இருக்கிறோம். யூனிட் 7 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் இந்திய நேஷனல் மூவ்மெண்ட், இந்திய தேசிய இயக்கத்தின் இறுதி கட்டம். ஸோ இதோட நமக்கு வந்து 12th ஹிஸ்ட்ரி நமக்கு வந்து முடிஞ்சிடும். ஓகேவா? இந்த யூனிட் 7 நம்ம வந்து ஒரு 3 பார்ட்டாக பிரிச்சிருக்கோம். நம்ம வந்து ஒரு 2 டேஸ்க்குள்ளே இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், 12th ஹிஸ்ட்ரி வால்யூம் 1 முடிஞ்சுது. நமக்கு கிட்டத்தட்ட நமக்கு வந்து 1 to 6 நம்ம கவர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து 7ஓட முடிச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 8 இருக்குது. ஸோ இந்த 8 என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது காலனி ஆதிக்கத்துக்கு பின்னாடி உள்ள இந்தியாவின் மறுகட்டமைப்பு. ஸோ பிந்தைய, அதனால இதை நம்ம என்ன பண்ணலாம்னா பாலிட்டி கூட சேர்த்து படிச்சுக்கலாம் இந்த 8th சாப்டர். ஓகே, அப்போ நம்ம வந்து 1 to 7 நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஆக்சுவலி நம்ம இதை வந்து 12th ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் சிலபஸ் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம முடிச்சிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இந்திய தேசிய இயக்கத்துக்கு கீழே உள்ள எல்லாமே நம்ம கவர் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து பார்ட் 3 முடியும் போது நான் உங்களுக்கான எக்ஸ்ட்ரா ஒரு ஒர்க் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 12th ஹிஸ்ட்ரியில் படித்த ரிவலண்ட் டாபிக்ஸ், அதாவது இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் ஹிஸ்ட்ரி ரிலேட்டட் உள்ள டாபிக்ஸ் வந்து 6th to 10th புக்கில் எங்கே இருக்குன்னு பார்க்கணும், சமச்சீர் புக்கில். ஸோ நமக்கு வந்து 1-2 புக்கில் வந்து அந்த டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தா ரொம்ப சிமிலராக தான் இருக்கும். ஓகேவா? 1-2 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் படித்து நம்ம வந்து நோட்ஸ் எடுக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம இந்த 12th ஹிஸ்ட்ரி வால்யூம் 1 முடிச்சதுமே நம்ம 11th ஹிஸ்ட்ரி வந்து பார்க்க போகிறோம். 11th ஹிஸ்ட்ரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஹிஸ்ட்ரி, அதாவது இந்திய வரலாறு மற்றும் பண்பாடு கீழே கொடுத்துருப்பாங்க. அதாவது டெல்லி சுல்தானேட், இண்டஸ் சிவிலைசேஷன் ஸ்டார்ட் பண்ணி குப்தாஸ், பாமினி, விஜயநகரால இருந்து டுவர்ட்ஸ் மாடர்னிட்டி வரைக்கும் நம்ம படிப்போம். ஓகேவா? ஸோ 11th ஹிஸ்ட்ரி வால்யூம் 1 ரொம்ப முக்கியம். நம்ம இது முடிச்சோன்னு அதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து யூனிட் 7 பார்க்கலாம். ஓகேவா? ஸோ யூனிட் 7 பொறுத்தவரை நம்ம வந்து ஒரு 3 பகுதியாக பிரிச்சிருக்கோம். பார்ட் 1, பார்ட் 2 அண்ட் பார்ட் 3. இப்போதைக்கு பார்ட் 2 அண்ட் பார்ட் 3 கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. இப்போ பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம என்னென்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோடக்ஷன், இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா, ஆகஸ்ட் ஆஃப் ரிமூவல் ஆஃப் போஸ் ஃப்ரம் காங்கிரஸ், லாகூர் ரெசல்யூஷன், கிரிப்ஸ் மிஷன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் இந்த சாப்டரை பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் நம்ம என்னென்னா பார்க்க போகிறோம். ஸோ செகண்ட் வேர்ல்டு வார் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பிரிட்டன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து வாரில் இருக்குது, இன்வால்வ் பண்ணுறாங்க யார்கிட்ட, நம்மள்கிட்ட கேட்காமலே. ஸோ அதனால் வந்து காங்கிரஸுக்கு கோவம் வருது. ஸோ எங்கள்கிட்ட வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணாமல் எப்படி நீங்கள் வந்து இந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்னு காங்கிரஸ் கோவப்பட்டு தன்னுடைய பதவியை வந்து ராஜினாமா பண்ணுறாங்க. ஓகேவா? காங்கிரஸ் மினிஸ்டர் பதவியை ராஜினாமா பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1940 காந்தி வந்து இண்டிவிஜுவல் சத்தியாகிரகத்தை வந்து லான்ச் பண்ணுறாரு. ஓகேவா? ஸோ இந்த மீன் டைம் பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் வந்து பிரசிடெண்டாக இருக்காரு காங்கிரஸ் உடைய. ஸோ அவர் வந்து பிரசிடென்ட் ஆனதை வந்து காந்தியால் வந்து ஏற்றுக்கொள்ள முடியல, பெரிய அளவுக்கு அப்செட்டாக இருந்தார். ஓகேவா? அதே சமயத்தில் நிறைய லீடர்ஸ் வந்து சுபாஷ் சந்திர போஸோட சேர்ந்து ஒர்க் பண்ண தயாராக இல்லை. ஸோ இதனால் வந்து சுபாஷ் சந்திர போஸ் தன்னுடைய பதவி என்ன பண்ணுறாரு, ராஜினாமா பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஜெர்மனி அண்ட் சிங்கப்பூர் போய் இந்திய நேஷனல் ஆர்மியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒட்டுமொத்தமாக காங்கிரஸை விட்டு வெளியே வந்து புரட்சிகர நடவடிக்கைகளை வந்து ஈடுபடுறாரு. ஸோ நம்ம இதை பற்றி தெளிவாக படிக்க இருக்கிறோம். ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷனாக இந்த பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ மார்ச் 1942 கிரிப்ஸ் மிஷன் வருது. அதுக்கப்புறம் குவிட் இந்தியா மூவ்மெண்ட் 1942. தென் வந்து 1944 வரைக்கும் காந்தி வந்து ஜெயிலில் தான் இருந்தார். ஓகேவா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவிட் இந்தியா மூவ்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ண உடனே அதுக்கப்புறம் வந்து நடந்த செயல்பாட்டில் பிரிட்டிஷ் என்ன பண்ணியிருப்பாங்க, நிறைய லீடர்ஸ் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்புறம் கேபினட் மிஷன் வருது. காங்கிரஸ் என்ன பண்ணிக்கிட்டாங்க, அதை வந்து ஏற்றுக்கொண்டார்கள். பட் ஆனால் ஜின்னா அண்ட் முஸ்லீம் லீக் வந்து என்ன பண்ணிக்கல, அக்செப்ட் பண்ணிக்கல. அவங்க என்ன பண்ணாங்க, அதுக்கு பதிலாக பாகிஸ்தான் அப்படிங்கிற டிமாண்டை வச்சாங்க. ஸோ தென் டைரக்ட் ஆக்ஷன் டே, நாடெங்கும் வன்முறை. ஸோ கலவர பூமியாக மாறியிருந்த நவகாலியிலிருந்து காந்தியடிகள் தமது அமைதி பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணார். ஓகேவா? அதுக்கப்புறம் ராஜாஜியுடைய வந்து காம்ப்ரமைஸ் ஃபார்முலா, தென் வேவல் பிளான், சிம்லா கான்ஃபரன்ஸ் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராயல் இந்தியன் நேவி ரிவோல்ட், முக்கியமான ஒரு கழகம். தென் மவுண்ட் பேட்டன் அரச பிரதிநிதியாக வராரு. ஸோ கடைசியாக நாடை வந்து பிரித்து பவரை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக வராரு. ஸோ இது வந்து மொத்தமாக ஒரு ஷார்ட்டாக பார்த்துட்டோம். நம்ம இந்த சாப்டரில் என்னென்ன கவர் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து டாபிக் 1, அதாவது பார்ட் 1 நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, ஸ்டார்டிங்கில் இருந்து இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா, தனிநபர் சத்தியாகிரகம். ஸோ இதை தொடங்கிறதுக்கு மெயினான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சர்வாதிகாரத்திற்கு எதிரான போரை வலுவிழுக்க செய்யாமல் இருக்க ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா. ஓகேவா? இந்த தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சத்தியாகிரகிஸை யார் செலக்ட் பண்ணுவா, காந்தி செலக்ட் பண்ணுவார். அதே சமயத்தில் அவங்க வந்து அவர்களின் பேச்சுரிமையை மையப்படுத்தி போருக்கு எதிரான பிரச்சாரத்தை மேற்கொள்ள தூண்டுவது. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா டேட்டு, டைமு, பிளேஸு, எங்கே பண்ண போகிறாங்க, எந்த நேரத்தில் அப்படிங்கிற விஷயத்தை வந்து முன்கூட்டி
முன்கூட்டியே டிஸ்ட்ரிக்ட் மெஜிஸ்ட்ரேட்டை வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ குறித்த நேரத்தில் வந்து இவங்க சரியான இடத்துல போய் என்ன சொல்லணும் முழங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷாரின் போர் முயற்சிக்கு மனித சக்தியாகவோ பணமாகவோ உதவி புரிதல் தவறாகும். ஒரே உருப்படியான செய்கை என்பது வன்முறையை கை கொள்ளாமல் எல்லா விதத்திலும் போர் முயற்சிகளை எதிர்ப்பதே ஆகும் அப்படிங்கிற மாதிரி முழங்கணும். ஸோ இவங்க இந்த மாதிரி பண்ணுறனால நெக்ஸ்ட் என்ன ஆயிடுவாங்க, இவங்க வந்து கைதாயிடுவாங்க. ஓகேவா? அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இவ்வாறு பிரச்சாரம் செய்வதன் மூலம் கைதாவது வந்து அடுத்த கட்டம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இண்டிவிஜுவல் சத்தியாகிரகத்தை வந்து ஃபஸ்ட்டு அக்டோபர் 17, 1940 யார் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினோபாவே. எங்கே இருந்து அப்படின்னு பார்க்கும்போது பவுனர் ஆசிரமத்தில் இருந்து மகாராஷ்டிரா அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ டிசம்பர் 1940 இந்த இயக்கத்துக்கு வந்து ஒரு முடிவு கொண்டு வராங்க. ஓகே, ஸோ சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் 1941 அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் சத்தியாகிரகத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. குழு சத்தியாகிரகத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தென் அதை வந்து ஆகஸ்ட் 1942 வந்து திரும்ப பெற்றுட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்படி நடந்துட்டு இருக்கு. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஆஃபர். ஸோ இந்த ஆகஸ்ட் ஆஃபர் மெயினாக வரதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது வைஸ்ராய் லார்ட் லின்லித்கோ 8 ஆகஸ்ட் 1940 சில வந்து கொடைகள் ஆகஸ்ட் கொடை அப்படிங்கிற இது விஷயத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணுவார், ஆஃபர் தாரோம் அப்படின்னு. ஓகேவா? ஸோ இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தான் இந்த இண்டிவிஜுவல் சத்தியாகிரகத்தையே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆஃபரில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொமினியன் ஸ்டேட்டஸ் தாரோம் உங்களுக்கு, அதாவது வரையறுக்கப்படாத ஒரு தேதியில் டொமினியன் அந்தஸ்து வழங்கப்படும். அது மட்டும் இல்லாமல் வைஸ்ராய் கவுன்சில் செயற்குழு விரிவாக்கத்தில் மோர் இந்தியன்ஸ் இருப்பாங்க. போர் ஆலோசனை குழு உருவாக்குவோம், செட்டிங் அப் வார் அட்வைசரி கவுன்சில், அதுக்குள்ளே இந்தியன்ஸ் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சிறுபான்மையினரின் உரிமைகளை அங்கீகரிப்பது, ரைட்ஸ் ஆஃப் மைனாரிட்டி, அண்ட் தென் ரைட் டு டிராஃப்ட் அ கான்ஸ்டிடியூஷன் ஆஃப்டர் த வார். ஓகே, ஸோ இதெல்லாம் ஆகஸ்ட் ஆஃபராக வந்துச்சு. ஆக்சுவலி இந்த ஆகஸ்ட் ஆஃபர் வந்து பெரிய அளவுக்கு என்னது ஏமாற்றம் தான். ஏன்னா அதில் வந்து விடுதலை தாரோம் அப்படிங்கிறத பற்றி உறுதிப்பட எந்த ஒரு தீர்மானமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அது வந்தது ரொம்ப காலதாமதம். அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண கூட காங்கிரஸுக்கு வந்து நேரம் இல்லை. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் இருந்து போஸ் வந்து நீக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ அந்த மெம்பர்ஷிப் ஆஃப் காங்கிரஸ் வந்து 4.5 மில்லியன்ல இருந்து 1.4 மில்லியனாக வந்து குறைஞ்சிட்டே வருது. காங்கிரஸுடைய சோதனை காலம் இல்லைன்னா ட்ரையிங் பீரியட் அப்படின்னே சொல்லலாம். ஓகேவா? ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் கூட சேர்ந்து பல லீடர்ஸ் வந்து ஒர்க் பண்ண தயாராக இல்லை. ஸோ இதனால என்ன அவர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி செக்ஷன் ஆஃப் கல்கட்டாவில் தன்னுடைய பதவியை வந்து என்ன பண்ணுறாரு, ராஜினாமா பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் யார் நெக்ஸ்ட் பிரசிடென்ட் அப்படின்னு பார்க்கும்போது ராஜேந்திர பிரசாத். இதுக்கப்புறம் போஸ் என்ன பண்ணுறாருன்னா ஃபார்வர்ட் பிளாக் பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணி காங்கிரஸ்குள்ளேயே இருந்து ஒர்க் பண்ண ரெடியாக இருந்தார், ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு 1939 ஆகஸ்டில் காங்கிரஸில் இருந்து எல்லா பொறுப்புகளிலிருந்து முற்றிலும் விடுபட்டு தனித்து செயல்பட ஆரம்பித்தார். ஓகேவா? ஸோ லாகூர் ரெசல்யூஷன், லாகூர் தீர்மானம். நான் வந்து இந்த டாபிக் நம்ம வந்து யூனிட் 6ல் ரொம்ப கிளியராக படிச்சிருக்கோம். பார்க்காதவங்க தயவுசெய்து அதை வந்து பார்த்துட்டு வாங்க. யூனிட் 6ல் பார்ட் 3. ஓகேவா? ஸோ ஒரு புறம் பார்த்தீங்கன்னா தேதி அறிவிக்கப்படாத டொமினியன் அந்தஸ்து, இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தனி நாடு கொள்கை, நாடை வந்து பிரிக்கிறாங்க. அதாவது டிமாண்ட் ஃபார் பாகிஸ்தான், செப்பரேட் நேஷன், முஸ்லீம் லீகுடைய செப்பரேட் நேஷன். இந்த செப்பரேட் நேஷன் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா 1930ஸ்லேயே என்னது புழக்கத்தில் இருந்து அவங்க 1930ஸ்லேயே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது முஸ்லீம் மெஜாரிட்டி கொண்ட ஒரு தனி ரீஜன் வேணும் அப்படிங்கிற கோரிக்கையை 1930ஸ்லேயே வைக்க ஆரம்பித்தாங்க. இதை வந்து 1940 மார்ச் 23 லாகூரில் முஸ்லீம் லீக் வந்து தனி நாடு அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை என்ன பண்ணுறாங்க, நிறைவேற்றுறாங்க. ஓகேவா? இதுக்கு பிரிட்டிஷ் வந்து ஒரு மிகப்பெரிய தூண்டுகோலாக இருந்தது. அந்த டைமில் காங்கிரஸ் வந்து ரொம்ப வீக்காக இருந்தது. ஓகேவா? ஸோ காங்கிரஸ் தலைவர்கள் ஆக்சுவலி என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு சவால் இருந்தது. ஆக்சுவலி இந்த வார் யாருக்கு இடையில அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பவர் வெர்சஸ் அலைட் பவர். ஆக்சிஸ் பவர் அப்படின்னு சொல்லும்போது ஜெர்மனி, இட்டாலி அண்ட் ஜப்பான். அலைட் பவர் அப்படின்னு யாரெல்லாம் வருவா, பிரிட்டன், பிரான்ஸ் இந்த மாதிரி வருவாங்க. ஓகேவா? ஸோ இவங்களுக்குள்ள தான் என்னது போராட்டம். செகண்ட் வேர்ல்டு வார் வந்து இவங்களுக்குள்ள தான் யுத்தம் வந்து மூண்டது. ஸோ இந்த டைமில் நமக்கு இருந்த சவால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஜெர்மன், இட்டாலி அண்ட் ஜப்பான் கொள்கைக்கு எதிரான பிரிட்டிஷ் போர் என்பதால் தங்கள் ஆதரவை சர்வாதிகாரத்திற்கு எதிராகவும் மக்கள் ஆட்சியை பாதுகாக்கும் பொருட்டும் உறுதி செய்ய வேண்டிய நிலை யாருக்கு இருக்குது, நமக்கு இருக்குது. அதாவது காங்கிரஸுக்கு இருப்பதை வந்து அவங்க உணர்ந்தாங்க. ஓகேவா? ஆனால் போஸ் மட்டும் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு சப்போர்ட் பண்ணாரு, அச்சு நாடுகளுக்கு சப்போர்ட் பண்ணார். ஆக்சிஸ் பவரான ஜெர்மனி, இட்டாலி அண்ட் ஜப்பான். ஏன் அவரு சப்போர்ட் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வார் தொடங்கி அந்த காலகட்ட டைமில் பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரி வந்து அதாவது அந்த அலைட் இந்த ஆக்சிஸ் பவர் வந்து கொஞ்சம்
முன்னேறி போயிட்டு இருந்தது, வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையில் இருந்தது. ஸோ அப்போ வந்து இவங்க கூட சேர்ந்தா நமக்கு இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறாரு, அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ண போஸ் தயாராக இருந்தார். ஸோ போஸ் என்ன பண்ணார், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணார், ஆக்சிஸ் பவருக்கு சப்போர்ட் பண்ணார். ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகள் தான் 1914 நடந்துட்டு இருந்துச்சு. 1914 முக்கிய போக்குகள் இவை எல்லாம். ஓகேவா? ஸோ இதே சமயத்தில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, வார் நடந்துட்டு இருக்குது. ஜப்பானிய படைகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய சவுத் ஈஸ்ட் ஏஷியா பக்கம் வர ஆரம்பிச்சாச்சு. ஓகேவா? வந்து பிரிட்டிஷ் ஆர்மியை ஃபுல்லாக கொலாப்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஜப்பானிய படைகள் சவுத் ஈஸ்ட் ஏஷியா பக்கம் வந்த உடனேயே நம்ம இந்தியன்ஸுடைய சப்போர்ட் வந்து யாருக்கு தேவைப்பட்டது, பிரிட்டிஷுக்கு தேவைப்பட்டது. ஸோ நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ணிட்டு இருந்தோம், நம்ம ஒரு டிமாண்ட் வச்சுட்டு இருந்தோம்ல, எங்களுக்கு என்ன பண்ணணும், வாருக்கு அப்புறம் எங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் தாங்க அப்படின்னு ஒத்துக்கோங்க, அப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஆக்டிவாக அந்த வாரில் செயல்படுறோம் அப்படிங்கிற தீர்மானத்தில் நம்ம வந்து அதாவது தீர்மானத்தில் வந்து அப்படி பிடிச்சி வச்சுட்டு இருந்தோம். அதாவது நீங்கள் என்ன பண்ணணும், ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், அதாவது ஆஃப்டர் வார் எங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் தரணும். ஓகே? ஸோ இதனால் வந்து இந்த ஜப்பானுடைய படைகள் வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியா பக்கம் வந்த உடனேயே விடுதலைக்கு ஒப்புதல் வழங்காமலேயே போர் முயற்சிகளில் இந்தியர்களின் ஒத்துழைப்பை பெற வேண்டிய அவசரம் யாருக்கு இருந்தது, சர்ச்சிலுக்கு இருந்தது. ஓகே? வின்ஸ்டன் சர்ச்சில், இவர் தான் அந்த ஹெட் ஆஃப் வார் கேபினட். ஓகே? போர்க்கால அமைச்சரவை குழுவின் தலைவர். ஸோ இவர் என்ன பண்ணாருன்னா, சார் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸை அனுப்பி நீ எப்படியாவது போய் காங்கிரஸ்கிட்ட பேசி அவங்களுடைய சப்போர்ட்டை வாங்கிட்டு வந்துடுன்னு அனுப்பி வைக்கிறாரு சார் ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸ். இது வரைக்கும் அவருக்கு பெரிய அளவுக்கு கண்டுக்கல. இந்த ஜப்பானிய படைகள் சவுத் ஈஸ்ட் ஏஷியா பக்கம் வந்தாச்சு, ஸோ நம்முடைய சப்போர்ட் தேவை, ஸோ ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸை அனுப்பி வைக்கிறாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் தான் அது என்னது, கிரிப்ஸ் தூதுக்குழு அப்படிங்கிற ஒரு மிஷன். ஸோ இந்த கிரிப்ஸ் மிஷன், கிரிப்ஸ் தூதுக்குழு வரதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஜப்பானிய படைகள் வந்து தென்கிழக்கு ஆசியாவில் அத்துமீறினது தான். ஓகேவா? ஆக்சுவலி இந்த 1941 இந்த காலகட்டம் வந்து அலைட் ஃபோர்ஸஸுக்கு வந்து ரொம்ப பேட் காலகட்டம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரான்ஸ், போலாந்து, பெல்ஜியம், நார்வே, ஹோலாந்து எல்லாமே ஜெர்மனி கீழே அடிபணிஞ்சாச்சு. ஸோ பிரிட்டன் கூட பார்த்தீங்கன்னா பல பின்னடைவுகளை எதிர்கொண்டு தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜப்பான் வந்து ஆப்வியஸ்லி எங்கே வந்தாச்சு, சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்குள்ளே மார்ச் பண்ணி உள்ளே வந்தாச்சு. இதே சமயத்தில் அமெரிக்காவுடைய பியர் ஹார்பர் முத்து துறைமுகம் வந்து தாக்கப்படுது 1941 டிசம்பர் 7. ஸோ இது எல்லாமே என்னது, ஒரே சமயத்தில் நடந்தேறிய நிகழ்வுகள். ஓகே? ஸோ அப்போ யூஎஸ் பிரசிடென்ட் பார்க்குறாரு, எஃப்டி ரூஸ்வெல்ட்டும், சைனீஸ் பிரசிடென்ட் சியாங் கை ஷேக்கும் பார்க்குறாங்க. ஸோ ஜப்பானை எப்படி என்ன பண்ணணும், தடுத்து நிறுத்தணும். ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்க கண்ணுக்குள்ளே இந்தியா வந்து வருது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம சர்ச்சிலுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க, நீங்கள் எப்படியாவது என்ன பண்ணுங்க, இந்தியன் சப்போர்ட்டை வாங்கியே ஆகணும், இந்திய மக்களின் முழு ஒத்துழைப்பை பெறணும் அப்படின்னு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்க. சரியா? ஸோ இந்த எண்ட் ஆஃப் 1941 ஜப்பான் ஃபோர்ஸஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்குள்ளே வந்து பிலிப்பைன்ஸ், இந்தோ சைனா, இந்தோனேஷியா, மலேசியா, பர்மா எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, அடி பண்ணி வச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் டு நோக் இந்தியாஸ் டோர் இந்த நார்த் ஈஸ்ட், இந்தியாவுடைய நார்த் ஈஸ்ட் பக்கம் வந்தாச்சு. ஓகேவா? ஸோ அவங்க வந்து முன்னேறி நார்த் ஈஸ்ட், அதாவது இந்தியாஸ் டோர் இந்த நார்த் ஈஸ்ட் வரைக்கும் வந்தாச்சு. யார், ஜப்பானிய படைகள். ஓகே? ஸோ இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸுடைய வீழ்ச்சி பிரிட்டனையும் இந்தியன் நேஷனல் காங்கிரஸையும் ரொம்ப கவலை கொள்ள செய்தது. ஓகேவா? ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ஜப்பானிய படைகள் முன்னாடி இந்த பிரிட்டிஷ் படைகள் வந்து என்ன பண்ண முடியல, எதிர்த்து நிற்க முடியாமல் பிரிட்டிஷ் ஃபோர்ஸஸில் உள்ள ஆர்மி மேன்ஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா தப்பி ஓடிட்டாங்க. அதாவது பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மி சோல்ஜர்ஸை விட்டுட்டு அவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க, தப்பி ஓடிட்டாங்க. இப்போ நம்முடைய பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மி சோல்ஜர்ஸ், அதாவது இந்தியன் ஆர்மி சோல்ஜர்ஸ் அங்கே எங்கே நிற்கிறாங்க, ஜப்பானிய படைகள் கீழே பிணை கைதிகளாக, போர் கைதிகளாக விடப்பட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ நல்லா இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இப்படி விடப்பட்ட இந்த பிணை கைதிகள். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இருந்து கெட்டி எழுப்பப்பட்டது தான் நம்முடைய இந்தியன் நேஷனல் ஆர்மி. ஸோ இதை பற்றி நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் கிளியராக படிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி பிணை கைதிகளாக விடப்பட்டு நம்முடைய இந்தியன் ஆர்மி சோல்ஜர்ஸ், இந்த இடத்துல இருந்து இந்தியன் நேஷனல் ஆர்மி வந்து உருவாகுது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து அதை வந்து கிளியராக பார்ட் 2ல் படிக்கும்போது உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் ஆகும். ஓகேவா? புரியும். ஸோ அதே சமயத்தில் இந்த ஜப்பான் வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியாவை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வந்தாச்சு, நார்த் ஈஸ்ட் பக்கம் என்ட்ரி ஆயாச்சு. ஸோ இதனால் வந்து சர்ச்சில் வந்து என்ன ஒரி பண்ணிக்கிட்டார், பயந்தார். அதாவது ஒரிட் தட் கல்கட்டா அண்ட் மெட்ராஸ் வந்து என்னது ஜப்பான் பக்கம், ஜப்பான் கைகளில் வந்து விழுந்துருமா அப்படின்னு பயந்தார். இதே பயம் யாருக்கும் இருந்தது, காங்கிரஸுக்கும் இருந்தது. ஓகேவா? ஸோ இந்த சூழ்நிலையில் தான் என்ன பண்ணுறாங்க, டிசம்பர் 1941 காங்கிரஸ் வந்து ஒரு ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் வந்து
எங்களுக்கு வாருக்கு பின்னாடி இண்டிபெண்டன்ஸ் தாரோம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒத்துழைக்கிறோம். பாஸ்ட் ரெசல்யூஷன் ஆஃபரிங் கோஆப்ரேஷன் வித் த வார் எஃபோர்ட் ஆன் கண்டிஷன், என்ன கண்டிஷன், தட் பிரிட்டன் ப்ராமிஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டு இந்தியா ஆஃப்டர் த வார், ஓகேவா, அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பவர் டு இந்தியன்ஸ் அப்படிங்கிறத வந்து ஒரு தீர்மானமாக முடிவு பண்ணுறாங்க, ஓகேவா. ஸோ அதுக்காக யார் வரா, கிரிப்ஸ் வந்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு வேண்டி வராரு. ஸோ ஆக்சுவலி இந்த கிரிப்ஸ் மேலே நம்பிக்கை வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, இவர் வந்து சர்ச்சிலுடைய அந்த கேபினெட், அதாவது வார்கால அந்த அமைச்சரவை குழுவில் லேபர் பார்ட்டிக்கு ஆதரவாக ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக செயல்பட்டவர். ஸோ அதனால் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ் மேலே ரொம்ப அதிக நம்பிக்கை இருந்துச்சு. அவர் இந்தியாவுக்கு எப்போ வராருன்னா அப்படி பார்த்தீங்கன்னா மார்ச் 1942 வந்து வராரு, ஓகேவா. ஸோ ஆக்சுவலி இவர் வந்து இந்தியாவுக்கு புறப்பட முன்னாடியே என்ன அனௌன்ஸ் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஏர்லியஸ்ட் பாசிபிள் ரியலைசேஷன் ஆஃப் செல்ஃப் கவர்மெண்ட் இன் இந்தியா, சுயாட்சி அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணார். ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் வெளியிட்ட அந்த டிராஃப்டில் எந்த விதமான சுதந்திரத்துக்கான உறுதியான நிலைப்பாடு பற்றி எந்த விதமான ஒரு கருத்துமே அதில் வந்து இல்லை, ஓகேவா. ஸோ கிரிப்ஸுடைய ப்ரொபோசல்ஸ் என்னவாக இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அவங்களுக்கு டொமினியன் அந்தஸ்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் கான்ஸ்டிடியூஷன் மேக்கிங் பாடி செட்டப் பண்ணலாம் ஆஃப்டர் த வார், அதாவது அரசியல் வரைவு குழு வந்து நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், அரசியல் வரைவு குழுவை வந்து உருவாக்கலாம். ஸோ எப்படி அப்படின்னு பார்க்கும்போது இந்த கான்ஸ்டிடியூஷன் மேக்கிங் பாடி வாஸ் டு பி பார்ட்லி எலெக்டட் பை த ப்ரொவிஷனல் அசம்பிளிஸ், மாகாண சபைகள் மூலமாக எலெக்ட் பண்ணி இதை வந்து மேக் பண்ணலாம். அதே சமயத்தில் நாமினேட்டட் மெம்பர்ஸ் ஃப்ரம் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், ஓகேவா, சுதேச அரசுகளில் இருந்து நாமினேட்டட் மெம்பர்ஸ், ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், எலெக்டட் மெம்பர்ஸ் மாகாண சபையில், சுதேச அரசுகளில் வந்து நாமினேட்டட் மெம்பர்ஸ், ஓகே, அப்படி சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் பாகிஸ்தான் பற்றிய ஒரு மெயின் குறிப்பு, பார்ட்டிஷன் பிரிவினை பற்றின ஒரு குறிப்புமே அந்த கிரிப்ஸ் முன்மொழிவில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்காவது இதில் வந்து ஜாயின் பண்ணுறது, இந்த ப்ரொவின்சஸ் நாட் ப்ரிப்பேர்ட் டு அக்செப்ட், இந்த இதை வந்து ஜாயின் பண்ண விருப்பம் இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், பிற்காலத்தில் பிரிட்டன் கூட தனி அக்ரிமெண்ட்டாக பேசி உங்கள் ஃபியூச்சர் ஸ்டேட்டஸை நீங்கள் வந்து தீர்மானிச்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து கொண்டு வராரு, ஓகே. இந்த டிராஃப்டில் பார்த்தீங்கன்னா புதுசாக எந்த ஒரு செயல் திட்டமுமே இல்லை. விடுதலைக்கு, அதாவது உறுதியான விடுதலை, கண்டிப்பாக இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற எந்த தீர்மானமும் அதில் வந்து குறிப்பிடலை. ஸோ நேரு இதை பார்த்துட்டு ரொம்ப என்னன்னா, நான் முதல் முறையாக இவ்வரவை வாசித்த போது கடுமையான மன அழுத்தத்திற்கு உட்பட்டேன் என்று அவர் வந்து ஃபீல் பண்ணார், ஓகே. இந்த டிராஃப்டை பார்த்துட்டு இந்த டிராஃப்ட் வந்து இந்த டிராஃப்ட் வந்து ரிஜெக்ட் ஆனதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, ஆக்சுவலி டொமினியன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஆஃபர் வந்து ரொம்ப சிறுசு. ஏன்னா அந்த இக்கட்டான சூழ்நிலையில் இவ்வளோ தான் தர முடியுமா, டொமினியன் ஸ்டேட்டஸுங்கிற ஆப்ஷன் ரொம்ப சிறுசு. அது மட்டும் இல்லாமல் இந்த சுயேட்சை சொன்ன தெரியுமா, இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், சுதேசி, அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமினேட்டட் மெம்பர்ஸை கொண்டு தான் எலெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வந்து காங்கிரஸ் வந்து ஏற்றுக்கொள்ள முடியலை, ஓகேவா. அதாவது அரசியல் சாசன வரைவு குழுவில் பங்கெடுக்கும் சுதேசி அரசாட்சி நடைபெற்ற மாகாணங்களை சேர்ந்தோர் பிற மாகாணங்களைப் போல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு மாற்றாக உறுப்பினர்களால் நியமிக்கப்படும் முறையை காங்கிரஸ் நிராகரித்தது. அதான் என்னது, நாமினேட்டட் மெம்பர்ஸ். அப்போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாமல், இப்போ ஆக்சுவலி அதில் வந்து என்ன இருந்தது, ப்ரொவிஷனல், அதாவது மாகாணங்களில் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் நபர் மூலமாக அதில் இருப்பாங்க அந்த வரைவு குழுவில். ஆனால் இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸில் மட்டும் என்னது, உறுப்பினர்களால் நியமிக்கப்படும் முறையை வந்து அமல்படுத்தினாங்க. ஸோ அதை வந்து காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ளலை, அது ஒரு விஷயம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிபிலிட்டி ஆஃப் பார்ட்டிஷன், பிரிவினை பற்றின விஷயம் வந்து அதில் அதிகமாகவே பேசப்பட்டிருந்தது, ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆப்ஷன்ஸ் ஃபார் காங்கிரஸ் இன் த வேக் ஆஃப் பியர்ல் ஹார்பர் அட்டாக், ஓகேவா. ஸோ இந்த டைமில் வந்து காங்கிரஸுக்கு வந்து ஏதாவது ஒரு முடிவை எடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ ஆக்சுவலி ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா இந்திய நேஷனல் மூமெண்ட்டையும் காந்திஜியையும் அதாவது சர்ச்சிலுக்கு வந்து பெரிய அளவுக்கு பிடிக்கலை, ஒரு வெறுப்புணர்வுடைய தான் பார்த்துட்டு வந்துட்டே இருந்தார். அது மட்டும் இல்லாமல் போரில் வந்து இந்தியர்களுடைய ஹெல்ப், இந்தியருடைய உதவி தேவை, இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது கூட அவர் வந்து தன்னுடைய போக்கில் வந்து பெரிய அளவு மாற்றத்தை வந்து கொண்டு வரல, என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படி தான் இருந்தார், ஓகேவா. ஸோ இந்த சூழலில் அமெரிக்காவும் சைனாவும் அவருக்கு வந்து ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணாங்க, ஓகே. ஸோ ஐஎன்சி, இந்திய நேஷனல் காங்கிரஸ் வந்து ஒரு நிர்கதியற்ற நிலை அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா
தேதி அறிவிக்கப்படாத நிலையில் வந்து ஒரு டொமினியன் அந்தஸ்து. அது மட்டும் இல்லாமல் இண்டிபெண்டன்ஸ் பற்றின எந்த ஒரு அஷூரன்ஸும் கொடுக்காம அவங்க ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்க்குறீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ஆக்சிஸ் பவரோட சேர்ந்து நம்ம போராடலாம், அப்போ நமக்கு கண்டிப்பாக இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கும். ஓகே, டு ஜாயின் ஹேண்ட்ஸ் வித் ஆக்சிஸ் பவர்ஸ் இந்த ஃபைட் ஃபார் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதே சமயத்தில் போஸ் என்ன பண்ணுறாரு, நம்ம இந்தியன் மக்களை வந்து ஆசாத் ஹிந்து ரேடியோ ப்ராட்காஸ்ட் ஜெர்மனியிலிருந்து தொடர்பு கொள்கிறாரு மார்ச் 1942. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழப்பமான சுச்சுவேஷனில் தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த பின்புலத்தில் காந்தியடிகள் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணார். ஸோ இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை நம்ம அடுத்த பகுதி பார்ட் 2ல் பார்க்க இருக்கிறோம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே.